ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஊரில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஏன் அப்படின்னா, என்ன தான் நம்ம விரும்பின பொண்ணாக இருந்தாலும் அவங்க இன்னொருத்தவங்களோட வாழ்கிறத பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது ஒரு எதிர்த்த வீட்டில் நம்ம டெய்லி வேலைக்கு போயிட்டுருக்கப்ப அந்த பொண்ணே கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. ஏன்னா நம்மளை விரும்பின பொண்ணு நம்ம வீட்டுக்கு எதுக்கே வேற ஒருத்தரோட வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால், என்ன தான் நம்ம அவங்கள நேசிச்சிருந்தாலும் இது பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒரு மனசு டெய்லியுமே வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுங்க, நீ வேறு ஊருக்கு வேலை தேடி போயிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. நானும் சரி ஓகே, நம்ம ஏற்கனவே ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல நான் மேனேஜர்கிட்ட பேசினேன். இது மாதிரி ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சார், அதனால் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி போகிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அதனால் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்டில் பண்ணாங்கன்னா எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனேஜர்கிட்ட பேசினேன். அவர் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாரு. சரி ஓகே, ஏதோ மனசளவில் ஏதோ ரொம்ப இதாக இருக்கிற வயசு தான் வேறு இடம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு தெரியும். ஏன்னா நான் 2 வருஷமாக இங்கேயே வேலை பார்க்குறதுனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா என்கிட்ட பேசுவார். ஏதாச்சும் வேலையில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும் அவர் ஏதாச்சும் கொஞ்சம் இதாக பேசுவாரே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் சரி ஓகே, இதுக்கப்புறம் அவருக்கே இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல அந்த பையனுக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி ஓகேப்பா, நான் ஒரு வாரத்தில் நான் பேசிவிட்டு கோஆர்டினேட்டர்கிட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அமைதியாக இருந்தேன். எனக்கு ஆனால் வீட்டுக்கு சிலப்போ போகிறப்பே பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாருக்குமே என்னோடய காதல் விஷயம் தெரியும். எதனால் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சேன்னா அவங்க தான் காரணம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் ஓகே, இப்போ பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மாதிரி எங்கள் மாமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், என்ன லவ் பண்ணிவிட்டு இப்போ இப்படி சொல்கிறீ அப்படின்னதுக்கு, நான் என்ன பண்ணட்டும் சொல்லி எங்கள் அப்பாவுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கிட்ட கடன் வேறு இடத்துல வாங்கி அது வட்டி ஏறி 20 லட்ச ரூபா கிட்ட வந்துடுச்சு. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் எங்கள் மாமா வசதியாக இருக்கனால அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எங்கள் மாமா பையன் படிக்கலை, எந்த வேலைக்கும் போகலை, மாமாவோட பிஸ்னஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவா அப்படின்னு நினச்ச சூழ்நிலையில் எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீடு விற்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த விற்ற வீட்டை அவங்க மாமா தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா பையனும் மருமகளும் தனியாக ஒரு தனி குடித்தனமாக இருக்கட்டும், ஏன்னா அவங்களுக்குள்ள நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் இந்த வீட்டை விலைக்கு வாங்கி இந்த வீட்டில் இது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த வீட்டை யாரோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அம்மா. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு லாவண்யாவோட மாமா தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட இப்போ 1 மாதமாகவே எனக்கு இங்கே வீட்டுக்கு ஏண்டா வரோம். ஏன்னா நம்ம என்ன தான் காலையில் போயிட்டு நைட்டு வந்தாலும் சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிர்த்து பார்த்துக்கிறப்போ அவங்க வண்டியில் ஏறி அவரோட போகிறப்ப பண்ணுறப்ப அதெல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 3 வருஷம் லவ்வுங்கிறது சும்மா கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி பையன் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கான், அதனால் அவன் விருப்பப்படுற இடத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஓகேப்பா, நாங்களே இந்த வீட்டை நம்ம ஏதாச்சும் சொந்த வீடாக இருக்கனால நம்ம ஏதாச்சும் லீஸ்க்கு கொடுத்துட்டு நாங்களும் உன்னோட வந்துடுறோம், எங்கே போறியோ இங்கே வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கா பெங்களூரில் இருக்கவாசி அக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னோட இருங்கம்மா அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீயும் வா, இங்கேருந்து ஏதாச்சும் வேறு வேலை ட்ரை பண்ணலாம் அப்படின்றனால நான் சொல்லிட்டேன், இப்போ இந்த பேங்க்கில் 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன்க்கா, இப்போதைக்கு 30,000 சம்பளம் வாங்குகிறேன், இன்னும் போக போக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எனக்கு இப்போதைக்கு இந்த சேலரி ஓகேன்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் நம்ம புது வேலைக்கு போனாலும் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இது இருக்க தான் செய்யும். அதனால் எனக்கு என்னமோ இங்கே தான் எனக்கு ஓகேங்கிற மாதிரி தோணுது. வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருந்தால் போடுறேங்கிற மாதிரி மேனேஜர்ஸ் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அதனால் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நீ வேணால் அம்மா அப்பாவை அழைச்சிட்டு போய் வச்சுக்க, நம்ம வேணால் லீஸ்க்கு விட்டுட்டு அம்மா அப்பா உன்னோட இருக்கட்டும், நானும் இடையில லீவுக்கு வரேன்க்கா, மாமா தான் ஃபாரினில் இருக்கார், நீ மாமியார் நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அப்பாவும் சரி நாங்கள் அக்கா வீட்டில் போய் இருக்கிறோம், அவங்க மாமியார் குழந்தைங்க மட்டும் தானே இருக்காங்க,
அவர் தான் ஃப்ளாட் வாங்கி தானே இருக்கார், அதுதான் 3-4 ரூம் வச்ச ஃப்ளாட் தானே அது. அதனால் ஓரளவு பெரிய வீடாக இருக்கிறதுனால நானும் இங்கே போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எப்படின்னு ஒரு 1 வீக்கில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு மேனேஜர். இப்போது சொல்லட்டும்ப்பா, சொன்னோன்னே நான் வந்து ஒரு பெங்களூரில் ஒரு 1 வீக் வந்து தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறாங்களோ அங்கே போய் நான் வீடு பார்த்து ரூமை ரெடி பண்ணிக்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு 1 வீக் இப்படி போணுச்சு. மேனேஜர் கூப்பிட்டு இது மாதிரி வந்து சென்னையில் வந்து இருக்குப்பா, வேக்கன்ட் இருக்கான், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்குங்கிறாங்க, போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார்.